Hi, myself Sutra from Xplore IT Corp. So last video la நம்ம tools பார்த்திருந்தோம். So 3 tools பார்த்திருந்தோம். JVM, JRE and JDK. So இந்த வீடியோல எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றது, அதோட இன்டர்னல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோல வந்து ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் எகெயின் அதை ரிப்பீட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலில் நியூவில் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்கே வந்து சாம்பிள் 12 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணும். ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருக்கும். இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரில் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் நேம் இங்கே JDBC அப்படின்னா இங்கே JDBC அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணும். ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் நேமை ரைட் கிளிக் பண்ணி கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூவில் கிளாஸ். ஸோ கிளாஸ் நேம் கொடுக்குறப்ப எப்பயுமே கேபிட்டலில் தான் கொடுக்கணும். ஸோ இங்கே டெமோன்னு கொடுக்குறேன். டெமோவில் D வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் இருக்கணும். ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெமோ அப்படிங்கிற கிளாஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த டெமோங்கிற கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணதுக்கப்புறம் ரன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னே நமக்கு ப்ரோக்ராமோட அவுட்புட் கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம், அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் அதோட இன்டர்னல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த இன்டர்னல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் தி எக்ஸிக்யூஷன். ஸோ எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சோர்ஸ் கோடு. ஸோ சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது நத்திங் பட் இப்போ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம் இல்லையா, எக்லிப்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒர்க் ஸ்பேஸ் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இங்கே நம்ம கிளாஸ் நேம் டெமோன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். டெமோ அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணுறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட் கொடுக்குறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், ஸ்ட்ரிங்ல எஸ் கேப்ஸில் கொடுக்கணும். string args, then curly bracket ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் ஒரு ஹலோ அப்படிங்கிற மெசேஜ் நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு SOP ஸ்டேட்மெண்ட் system.out.println. ஸோ இந்த SOP அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம். system.out.println அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்மில் SOP ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து சாம்பிளுக்கு ஹலோ அப்படிங்கிற ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷனு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம SOP ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குற ஹலோ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ நமக்கு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம், தென் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. பட் எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுதான் வந்து எக்ஸிக்யூஷன். ஃபஸ்ட்டு சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது இப்போ நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராம் தான் சோர்ஸ் கோட். அதை சேவ் பண்ணுறப்ப .java அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கம்பைலர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ப்ரோக்ராமில் ஏதாச்சும் எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்காக கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் எக்லிப்ஸில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கம்பைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கம்பைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஏதாச்சும் எரர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டீபக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீபக் அப்படின்னா எந்த லைனில் எரர் இருக்குது, எரரோட நேம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு சிம்பிள் இருக்குங்க, டீபக் அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ இங்கே ஒரு ஆண்ட் சிம்பிள் மாதிரி இருக்குது. இந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டீபக் ஆகும். ஸோ இதான் வந்து செகண்ட் ஒன் கம்பைல். ஸோ இப்போ கம்பைல் ஆகுறப்ப நம்ம டைப் பண்ணியிருக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே 0s and 1s கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அதுதான் தேர்ட் ஸ்டெப்பு பைட் கோட். ஸோ பைட் கோட் அப்படிங்கிறது 0s and 1s. ஸோ நம்ம பைட் கோட் அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன், கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் 0s and 1s. ஸோ அதனால நம்ம கம்பைல் பண்ணுறப்ப பைட் கோடாக சேஞ்ச் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். நம்ம வந்து 0s and 1s மேனுவலாக பண்ண வேண்டியதில் நீங்கள் கம்பைல் பண்ணுறப்பே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப்பு வெரிஃபையர். ஸோ இந்த வெரிஃபையர் அப்படிங்கிறது இங்கே JVM யூஸ் பண்ணும். ஸோ JVM யூஸ் பண்ணி தான் ஜாவா ப்ரோக்ராம்
எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இந்த வெரிஃபையர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணியிருக்க சோர்ஸ் கோடும் கன்வெர்ட் ஆன பைட் கோடும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வெரிஃபையர். வெரிஃபையரில் 2 ways இருக்குது. ஃபர்ஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஐடி கம்பைலர், செகண்ட் மெத்தட் பைட் கோட் இன்டரப்டர். இந்த 2 waysல ஏதாச்சும் ஒரு வே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது ஜேஐடி கம்பைலர். ஜேஐடி கம்பைலர் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்மு ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர். ஸோ இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் யூஸ் பண்ணி சோர்ஸ் கோடும் பைட் கோடும் ஏதாச்சும் எரர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்காக யூஸ் பண்ணதான் ஜேஐடி கம்பைலர். தென் ஃபைனலாக எரர் எதுவுமே இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக கோடு கம்பைல் ஆகி அவுட்புட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்லிப்ஸில் வந்து நான் ப்ரோக்ராம் போட்டேன், ரன் பண்ணுறப்ப எரர் எதுவுமே இல்லை. ஸோ அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறது, சோர்ஸ் கோடு, செகண்ட் கம்பைல் பண்ணணும், தேர்டு வெரிஃபை ஆகும், பைட் கோட் வெரிஃபை ஆகும். அது வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜேஐடி கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். தென் ஃபைனல் அவுட்புட் சிபியூவில் டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸிக்யூஷன். ஸோ நம்ம எக்ஸிக்யூஷன் தெரியாது, அதோட இன்டர்னல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம ரன் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்து நம்ம ப்ரோக்ராம் போடுறோம், அவுட்புட் வருது. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ப்ராசஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜேவிஎம், ஜேடிகே, ஜேஆர்இ பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தோம், அதாவது இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோ இதோட அப்கமிங் செஷன்ஸ் எல்லாமே வரும். ஸ்டே டியூன்ட். ஐ எம் Suitra from Xplore IT Corp.